ஹே ஹாய் ஆல். ஸோ இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, அப்பா ஊர்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்காக காலையிலேயே வந்து குயிக்காக எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, வராகி அம்மன் நம்ம வீடு தேடி வந்திருக்காங்க. எங்கள் அப்பா தான் அந்த ஃப்ரேம் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அம்மனே வந்து நம்ம தேடி வந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. ஸோ அந்த ஃப்ரேமை வந்து ஹாப்பியாக மாட்டியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருந்து ஸ்நாக்ஸு, அப்புறம் தேங்காய் இதெல்லாமே கொண்டு வந்திருந்தாரு. அண்ட் தேங்காய் உடச்சி பார்த்தோன்னா உள்ளர பூ வேறு இருந்தது. இந்த பூ வந்து உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தி. இந்த ரோட் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா, இந்த தேங்காய் பூவை தனியாகவே வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பூரியும் பச்சை பட்டாணி கிரேவி தான். ஸோ பச்சை பட்டாணியை ஒயிட் கிரேவி மாதிரி வச்சுருந்தேன். ஸோ தேங்காய் கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டு அரைச்சி ஊற்றினோம் அப்படின்னா நல்லா திக் கிரேவியாக வந்தது. சூப்பராக இருந்தது டேஸ்ட்டும். காலையில் குக்கிங் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஒர்க் பார்த்தேன். ஸோ ஒர்க்கையும் சைட் பை பார்த்துட்டு அப்படியே மதிய சமையலே ஆரம்பிச்சாச்சு. லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பும் காடை 65 தான். இந்த காடை 65 பொரிக்கும் போது அப்பா பயங்கரமாக வெடிக்குது. அது ஏன் வந்து இந்த காடையை பொரிச்சா மட்டும் இவ்வளோ எண்ணெய் வந்து தெரிக்குதுன்னு தெரியல. ஒரு வழியாக பொரித்து எடுத்துகிட்டு சூப்பராக சாப்பிட்டாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.